எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். இந்த விளாக் பார்த்தீங்க அப்படின்னா சனிக்கிழமை காலையிலேருந்து எடுத்த விளாக் தான். எனக்கு காலையில் குக்கிங் ஒர்க் பெருசாக இல்லை. ஒரு வாரமாக துணி துவைக்காமல் இருந்துச்சு. அதனால் எல்லா துணியுமே துவைக்கிறதுக்கு வாஷிங் மிஷினில் போட்டிருந்தேன். அம்மா சமைக்கிற வேலையை பார்த்துட்டாங்க. காலையில் நல்லா வெயில் அடிச்சிட்டு இருந்ததுனால ஃபுல்லாக துணி எல்லாமே துவைச்சிட்டேன். மேக்ஸிமம் பாதி துணி எல்லாமே வாஷிங் மிஷினில் போட்டு எடுத்துட்டேன். எங்கள் இதில் ட்ரையர் ஒர்க் பண்ணாது. அதனால் வாஷிங் மிஷினில் வெறும் துவைச்சி அலசிட்டேன். முடியில் காய போட்டேன். காலையில் அம்மா சாப்பிட்றதுக்கு தட்டைப்பயிறு கத்திரிக்காய் போட்டு வச்சுருந்தாங்க. அது கூடயே ரசமும் வச்சுருந்தாங்க. காலையில் குக் பண்ணிகிட்ருக்கும்போதே பாலாடை ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதுலேயும் வெண்ணெய் எடுத்து வச்சுட்டாங்க. வெண்ணெய் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். சாப்பிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்ருக்கும்போது அப்பாவும் அம்மாவும் சேலையை தறியிலேருந்து அறுத்து போட்டிருந்தாங்க. அம்மா முந்திக்கு முடி போட்டு வச்சுருந்தாங்க. நானும் அப்பாவும் சாரியை மடித்து வச்சுட்டோம். பையன் பார்த்திங்கன்னா காலையிலேயே சாப்பிட்டு தூங்கிட்டான். சாரீ மடித்ததுக்கப்புறம் பாக்ஸ் போட்டு கொடுத்தேன். பட்டு சாரீ பாக்ஸில் தான் வைக்கணும். அதனால் பாக்ஸ் போட்டு கொடுத்துருந்தேன். நூல் சீலை அப்படியே வச்சுருவோம். பட்டு சாரீக்கு மெயினாக பாக்ஸ் போட்டு தான் வைக்கணும். காலையிலேயே எங்கள் 3 பேர்த்தோட துணியும் துவைச்சிட்டேன். என் பையனோடதை ஊற வச்சுருந்தேன். அது மட்டும் இல்லை, பெட்ஷீட்டும் ஊற வச்சுருந்தேன். அது சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அலசி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஃபைனலாக பாக்ஸ் போட்டு கொடுத்துட்டேன். அப்பா சாரீக்கு எண்டில் நூல் கட்டுவாங்க. அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தார். நானும் சரி பெட்ஷீட்டு அலசி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி பக்கெட்டுக்கெல்லாம் பிடிச்சிட்டு இருந்தேன். அன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையிலேயே ரொம்ப நல்லா வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. நான் என் பையனுக்கு தூங்கும்போது சரி காலையிலையும் பேம்பர்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன். அதனால் பெட்ஷீட்டில் யூரின் அடித்தா யூரின் ஸ்மெல் அதிகமாக இருக்கும். அதனால் ஒரு 3 days ஒன்ஸ் பெட்ஷீட் எல்லாமே வாஷ் பண்ணி போட்டுருவேன். அன்றைக்கி வாஷ் பண்ணி போட்டு கேட்டு மேலே காய போட்டிருந்தேன். வெளி ஒர்க்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு மிட் மார்னிங் 12:30 மணிக்கு 3 பேர்த்துக்குமே டீ வச்சுருந்தேன். ஒருத்தங்களுக்கு சுகர் கம்மியாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால செக் பண்ணி பார்த்துட்டு மற்ற 2 பேர்த்துக்குமே சுகர் போட்டு கொடுத்துட்டேன். நானும் அம்மாவும் போட்டிக்கோவில் உட்காந்து பேசிகிட்டே டீ குடிச்சிட்ருந்தோம். என் பையன் பார்த்திங்க அப்படின்னா நெளிஞ்சிக்கிட்டு இருந்தான். ஆனால் எந்திரிக்கவே இல்லை. ஃப்ரிட்ஜில் இருந்த வெண்ணெயை எடுத்து அம்மா நெய் காய்ச்சி வச்சுறேன்னு சொன்னாங்க. நான் அந்த கேப்பில் போய் குளிக்க போயிட்டேன். இந்த நெய் ஹோம்மேட் நெய்யில் நம்ம 100 டைம் வாஷ்டு கீ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அம்மாவை எடுத்து வைக்க சொன்னேன். ஈவினிங் பண்ணலான்னு தான் இருந்தேன், பட் பண்ணலை. நெய் ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் ஸ்டோர் பண்ணிட்டேன்.
என் பையன் பார்த்திங்கன்னா எந்திரிச்சிட்டான். அவனுக்கு வந்து குளிக்க வச்சுட்டு சாப்பாடு கொடுத்துட்டு வெளியே வந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தான். கெட்டிலில் வந்து சுடுதண்ணி இல்லை, அதனால் வந்து ஈவினிங் டைம் வந்து சுடுதண்ணி வச்சு விட்டேன். நைட்டுக்கு வந்து சனிக்கிழமை வந்து எங்கள் வீட்டுக்காரரும் தம்பியும் வந்து நைட்டு வருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை லீவு அப்படின்னு சொல்லிட்டு சனிக்கிழமை நைட்டே வந்துடுவாங்க. அதனால் வந்து ஒரு 6 பேர் எங்கள் அன்னைக்கு பார்த்திங்கன்னா. அதனால் வந்து எல்லாத்துக்குமே வந்து பூரி சுட்டு உருளைக்கிழங்கு வந்து குருமா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து 6 மணிக்கே வந்து மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். அன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா 100 டைம் வாஷ்டு கீ பண்ணலாம் அப்படின்னு தான் இருந்துச்சு. ஆனால் வந்து வேலை கரெக்டாக இருந்ததுனால வந்து பண்ணலை. சைட்லேயே வந்து பூரிக்கு வந்து மாவு அழுத்தி வச்சுட்டு இட்லி மாவுக்கு அரைக்கிறதுக்கும் வந்து கிரைண்டரில் போட்டிருந்தேன். டைம் வந்து கரெக்டாக இருந்ததுனால என்னால் அன்றைக்கி பண்ண முடியலை. மாவு பிணைஞ்சி வச்சுட்டு எங்கள் வீட்டில் வந்து எப்பயுமே 7 மணிக்கு ஒரு டீ குடிப்போம். 3 பேர்த்துக்குமே வந்து டீ வச்சு குடிச்சிட்ருந்தோம் டிவி பார்த்துட்டு. உளுந்து மாவு நல்லா கல் நிறையா ஆயிருந்துச்சு. அதனால் வந்து உளுந்த மாவு வந்து தனியாக வந்து பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணி வச்சுட்டு அரிசி வந்து ஆட்டுறதுக்கு போட்டிருந்தேன். இந்த சைடு வந்து பூரிக்கு வந்து மசாலாவும் ரெடி பண்ணிட்டேன். மசாலா ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போதே என் பையன் வந்து கீழே விளையாண்டுருந்தான். அது பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிண்ணம், அதுக்கு வந்து மூடி போட்டு வைக்கணும். அவனே பார்த்திங்கன்னா மூடி போடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தான். குழம்பு ரெடி ஆனதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்துக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொத்தமல்லி தூவி இறக்கி வச்சுட்டேன். நான் வந்து உருண்டை பிடிச்சி அழுத்தி கொடுத்தேன். எங்கள் அம்மா வந்து போட்டுட்டாங்க. பூரி எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நல்லா புசு புசுன்னு வந்துருந்துச்சு. எப்படி பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஃபுல் வீடியோவாக போட்டிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், தேவைப்பட்டுச்சுன்னா போய் பாருங்கள். தம்பி பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வந்து சீக்கிரமாக ஒர்க் முடிச்சுன்னு சொல்லிவிட்டு அவினாசி கோயிலுக்கு போயிருந்தான். வெள்ளிக்கிழமை வந்து கும்பாபிஷேகம், அன்றைக்கி கூட்டம், அதனால் போக முடியலன்னு சனிக்கிழமை போயிட்டு வந்திருந்தான். வரும்போது வந்து தம்பிக்கு வந்து விளையாடுற சாமான் எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்திருந்தான். வந்ததும் வந்து அந்த விளையாட்டு சாமானில் வந்து விளையாண்டுருந்தான். கரண்டு போனதும் வந்து லைட் போட்டு விளையாண்டுருந்தாங்க. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான vlog பார்க்கணும் அப்படின்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.